தகப்பனே, இந்த நாளிலும் கூடி வந்திருக்கக்கூடிய எங்களை ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரே, யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்திலிருந்து உங்களுடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆண்டவரே, அந்த வேத ஆராய்ச்சி கூட்டத்திற்கு நாங்கள் வருவதற்கு நீர் அனுக்கிரகம் புரிஞ்சிட்டதற்காக நன்றி ஆண்டவரே. இன்னும் அநேகர் வருவதற்கு உதவி செய்தருளும். உங்களுடைய வார்த்தையை கேட்க ஆவலாக இருக்கிறோம். நீர் பேசும் ஆண்டவரே, வழி நடத்தும் ஆசீர்வதித்தருளும். இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென். இப்பொழுது நம்முடைய சகோதரர் கெர்சோம் நப்தலி அவர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் கூட இந்த ஜூம் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சியுடையவனாக இருக்கிறேன். இந்த நாளிலே யோவான் சுவிசேஷத்தை நாம் கடந்த முறை அதனுடைய சுருக்கத்தை நாம் பார்த்தோம். யோவான் சுவிசேஷத்தை அவர் எழுதுவதற்கான காரணத்தை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 12 சீஷர்களில் ஒருவராய் இருந்து இடிமுழக்கத்தின் மக்கள் என்று பெயர் பெற்ற 2 சகோதரர்களில் ஒருவர் தான் யோவான் அப்போஸ்தலன். இந்த யோவானுடைய சகோதரர் யாக்கோபாக இருக்கிறார். இவர் எருசலேமில் இருந்த திருச்சபையின் தூண்களில் ஒருவராக இருந்தார் என்று சொல்லி கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். தூண்களாக எண்ணப்பட்டவர்களில் ஒருவர். அது மாத்திரமல்ல, இந்த யோவான் அப்போஸ்தலன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நேரடி சீஷராக 12 பேரில் ஒருவராக இருந்தது மாத்திரமல்ல, அந்த சீஷர்களுடைய உள்வட்டத்திலே பேதுரு, யாக்கோபு, யோவான் என்று சொல்லக்கூடிய 3 பேரிலே ஒருவராகவும் இவர் இருந்தார். அது மாத்திரமல்ல, 12 அப்போஸ்தலர்களில் இயற்கையான மரணம் அடைந்தவர் என்று கருதப்படுகிறது. அது அல்லது வரலாற்றிலிருந்து அறியப்படுகிற ஒருவர் இந்த யோவான் அப்போஸ்தலன் ஒருவர் தான். மற்றவர்கள் எல்லாரும் இரத்த சாட்சிகளாக மரித்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தாயை இறுதி வரை பராமரிக்கும் பொறுப்பை பெற்றுக்கொண்டவரும் இவர்தான். இயேசு கிறிஸ்து மரணம் அடையும் நேரத்திலே கல்வாரி சிலுவை அண்டையிலே நின்றவர்களில் இந்த ஒரு சீஷனே நின்றார். இவரிடத்தில் தான் அவர் தம்முடைய தாயை ஒப்படைத்தார் என்பதை நாம் அறிகிறோம். செபதேயுவின் குமாரரில் ஒருவராகிய இந்த யோவான் தான் இந்த சுவிசேஷ நூலை எழுதினார் என்பதற்கு பல வரலாற்று சான்றுகள் இருக்கிறது. ஆனால் வேதத்தினுடைய உள் புத்தகத்திலே, அதாவது யோவான் சுவிசேஷத்திலே, இந்த சுவிசேஷத்தை எழுதின யோவான் தன்னுடைய பெயரை எங்கும் குறிப்பிடவில்லை. மாறாக இயேசுவுக்கு அன்பாய் இருந்த சீஷன் என்று மாத்திரம் தன்னை குறிப்பிட்டு எழுதுகிறார் மறைமுகமாக. இந்த யோவான் அப்போஸ்தலனுடைய நேரடி சீஷனாக இருந்தவர் போலிகார்ப். 90 முதல் 200 வரையிலுமாக, 70 முதல் 130 வரையிலுமாக வாழ்ந்த ஒருவர். அதற்கு பிறகு அவருடைய நேரடி சீஷராக இருந்தவர் ஐரேனியஸ். அந்த ஐரேனியஸும் போலிகார்ப் மூலமாக யோவானை குறித்து நன்கு அறிந்திருந்தார். ஐரேனியஸ் கிபி 200வது வருடம் வரையிலும் வாழ்ந்த சபை பிதாக்களில் ஒருவராக இருக்கிறார். ஆக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிலிருந்து நேரடியான அந்த விஷயமானது யோவான் மூலமாக, போலிகார்ப் மூலமாக ஐரேனியஸ், இவர்கள் எல்லாரும் வரிசையாக இந்த காரியங்களை எல்லாம் நேரடியாக கேட்டவர்களாக, ஒன்றன் பின் ஒன்றவராக வந்தவர்களாக இருக்கிறார்கள், நேரடி சீஷர்களாக. ஆக இவர்கள் வாயிலாக போலிகார்ப் மூலமாக அறியப்பட்ட ஒரு விஷயம் ஐரேனியஸும் சொல்லுகிறார், யோவான் அப்போஸ்தலன் தான் இந்த சுவிசேஷ நூலை எழுதினார். யோவான் அப்போஸ்தலன் எபேசுவிலே வைத்துதான் அவர் இந்த சுவிசேஷ நூலை எழுதினார். 85 முதல் 95க்குள்ளாக இடைப்பட்ட காலத்திலே இந்த சுவிசேஷ நூல் எழுதப்பட்டிருக்கும் என்பது பொதுவான கருத்தாக இருக்கிறது. யோவான் அப்போஸ்தலன் தான் மற்ற 3 நிருபங்களாகிய 1 யோவான், 2 யோவான், 3 யோவான் மற்றும் வெளிப்படுத்தின விசேஷம் ஆகிய மற்ற 4 நூல்களையும் எழுதினார். ஆக இவரால் எழுதப்பட்ட புதிய ஏற்பாட்டு நூல்கள் 5 நூல்கள். நான் கொஞ்சம் வேகமாக போகிறதற்கு காரணம், இந்த முன்னுரை விஷயங்கள் கொஞ்சம் வேகமாக போக வேண்டும் என்பதற்காக நான் போகிறேன். தொடர்ந்து நாம் இந்த யோவான் சுவிசேஷத்தை வாசிக்கும் பொழுது மற்ற சுவிசேஷங்களிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு சுவிசேஷ நூலாக இந்த நூல் இருக்கிறது. மற்ற சுவிசேஷ நூல்கள் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவியத்தை குறித்தும், அவருடைய பிரசங்கங்களை, போதனைகளை குறித்தும், அவருடைய அற்புத செயல்களை குறித்தும் எழுதும்போது அவர்கள் எழுதிய கண்ணோட்டத்திலிருந்து மாறுபட்ட நிலைமையிலே யோவான் அப்போஸ்தலன் இவரை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முற்றிலும் தேவகுமாரனாக காண்பிப்பதுதான் அவருடைய நோக்கமாக இருந்தது என்பதை நான் முன்னமே போன வகுப்பிலே சொன்னேன். காரணம் என்னவென்று சொன்னால், அவருடைய காலத்திலேயே இயேசு கிறிஸ்துவை குறித்ததான ஒரு தவறான இறை கோட்பாடு அல்லது தப்பறையான இறை போதனை ஒன்று உருவானது. அதாவது கிறிஸ்து
தேவகுமாரன் அல்ல, அல்லது மாம்சத்தில் அவர் வரவில்லை என்பது போன்றதான கொள்கைகள் எல்லாம் அந்த நாட்களிலே வந்தது. அதன் காரணமாகத்தான் இயேசு மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவகுமாரன் என்பதை வலியுறுத்துவதற்காகவும் இந்த நூலை ஆதி கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்வதற்காக பொதுவான நிலைமையிலே திருச்சபைக்கென்றுதான் இந்த சுவிசேஷ நூல் எழுதப்பட்டது. இந்த சுவிசேஷ நூலை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து முன்னுரையாக 18 வசனங்களிலே முகப்பு வார்த்தைகள் சொல்லப்பட்ட பின்பு அவர் தம்முடைய நூலை தொடர்ச்சியாக எழுதுகிறார். ஆகவே இந்த முதல் 18 வசனங்களிலிருந்து தான் நாம் இன்றைக்கு ஓரளவிலாக சில காரியங்களை சிந்திக்க இருக்கிறோம். இந்த யோவான் சுவிசேஷத்துக்கு விளக்க உரை எழுதின ஜே.சி. ரயில் அவர்கள் 16 ஆண்டுகள் நான் இந்த புத்தகத்திற்கு விளக்க உரை எழுதுவதற்காக படித்து பிரயாசப்பட்டு எழுதியிருக்கிறேன் என்றாலும் இந்த புத்தகத்தினுடைய முழு விவரங்களையும் சொல்வதற்கு எனக்கு வார்த்தைகள் இல்லை. அது ஒரு தெய்வீகமான பயபக்திக்குரிய ஒரு நூலாக, இறையியல் போதனைகளை உள்ளடக்கின சுவிசேஷ நூலாக இருக்கிறது என்றும் 12 வருடங்கள் இந்த யோவான் சுவிசேஷத்திற்கான படைப்புகள், அதாவது கமெண்ட்ரிஸை அவர் படித்தது பிறகு 4 வருடங்கள் இதை எழுதுவதற்கு முயற்சி எடுத்துக்கொண்டு 16 வருடங்கள் கழித்து நான் இதை எழுதினேன் என்று அவர் குறிப்பிடுகிறார். மற்றுமாக இந்த யோவான் சுவிசேஷத்தை குறித்து அநேகரும் சொல்லுகிற ஒரு காரியம், மற்ற சுவிசேஷ நூல்களைப் போல அல்லாமல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றியும் அவருடைய போதனைகளில் உள்ள இறையியல் சத்தியங்களும் அடங்கின ஒரு சுவிசேஷ நூலாக இது இருப்பதனாலும் மற்ற நூல்களைப் போல இதை எளிதில் புரிந்து கொள்வது முடியாது என்பதை அவை அனைவரும் ஒப்புக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த யோவான் சுவிசேஷத்தின் எல்லா சத்தியங்களையும் நாம் அறிந்து கொள்வதற்கு வாழ்நாள் முழுவதும் நாம் அதை கவனமாக படிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகவே இந்த 18 வசனங்களை நாம் முதலாவதாக வாசிக்கலாம். வாசித்த பிறகு நாம் அதை மெதுவாக ஒவ்வொன்றாக சிந்திக்கலாம். யோவான் 1ஆம் அதிகாரம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் யோவான். அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாய் இருந்தான். உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து, எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன்னிருந்தவர், ஆகையால் அவர் என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று நான் சொல்லியிருந்தேனே, அவர் இவர்தான் என்று சத்தமிட்டு கூறினான். அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். எப்படி எனில், நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். வாசிக்கப்பட்ட இந்த வேத பகுதியை நாம் மெதுவா ஒவ்வொரு பகுதியாக நாம் தியானிக்கலாம். முதலாவதாக இந்த முதல் 18 வசனங்களும் இந்த சுவிசேஷ நூலுக்கான முன்னுரையாக இருக்கிறது. அந்த முன்னுரையிலே வார்த்தையாகிய தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்பதைத்தான் இந்த 18 வசனங்களில் நாம் பார்க்கிறோம். வார்த்தையானவர் என்று சொல்லுகிறதை அந்த வார்த்தை என்று ஆரம்பிக்கிற முதல் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இந்த வார்த்தை என்று சொல்லப்படுகிறது
அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தான் குறிக்கிறது. மாம்சத்தில் வந்த தெய்வத்துவத்தின் 2ஆம் நபரை அது காண்பிக்கிறது என்பதை நாம் அறிகிறோம். 14வது வசனத்திலிருந்து நாம் அதை அறிந்து கொள்கிறோம். அந்த 14வது வசனத்திலே அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இப்ப வார்த்தையாய் இருந்த தேவனானவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று சொல்லும் பொழுது முழு வேதத்திலிருந்து நாம் அறியக்கூடிய காரியம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவைத்தான் இங்கே சொல்ல இருக்கிறது என்பதை நாம் அறிய முடிகிறது. வார்த்தை என்கிற பெயர் யோவான் அப்போஸ்தலனால் மாத்திரமே பயன்படுத்தப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு வார்த்தை என்ற பெயரை அவர் பயன்படுத்துகிறார். பேசும் வார்த்தை கண்ணுக்கு தெரியாத மனித எண்ணத்தை வெளிப்படுத்துவது போல, பேசும் வார்த்தை கண்ணுக்கு தெரியாத மனித எண்ணத்தை வெளிப்படுத்துவது போல, வாழும் வார்த்தையாகிய கிறிஸ்து கண்ணுக்கு தெரியாத கடவுளை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். இன்னொரு விதத்தில சொல்ல போனால், தெய்வம் தம்முடைய மனதை வெளிப்படுத்துவது வார்த்தையின் மூலமாக வெளிப்படுத்துகிறார். அதாவது எழுதப்பட்ட வார்த்தையின் மூலமாக அவர் வெளிப்படுத்துகிறார். அதே போல எழுதப்பட்ட வார்த்தையாகிய அந்த வேதமானது மாம்சத்தில் வெளிப்பட்ட வார்த்தையாகிய கிறிஸ்துவிலே தேவனை நமக்கு காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. காணக்கூடாத தேவன் தம்முடைய மனதை வெளிப்படுத்தும் போது தம்முடைய வார்த்தைகளில் வெளிப்படுத்துகிற வண்ணமாக கிறிஸ்து மூலமாகவே தேவன் வெளிப்படுகிறவராக இருக்கிறார். 18வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். அப்ப தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவாகிய தேவனை நாம் ஒருபோதும் கண்டதில்லை. அப்படிப்பட்ட காணக்கூடாத தேவனை காண்பிக்கும்படியாக வெளிப்படுத்தும்படியாக வந்தவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ கிறிஸ்துவை நாம் தேவனை காண்பிக்கக்கூடிய ஒருவராக பார்க்கிறதுனாலே, அதாவது காணக்கூடாத நபரை காண்பிக்கக்கூடியவராக, தேவனுடைய தேவனை வெளிப்படுத்தக்கூடியவராக வந்தவராக கிறிஸ்து இருக்கிறார் என்பதை நாம் அறிகிறோம். ஒருவருடைய மனதின் எண்ணங்கள் வார்த்தைகளில் தான் வெளிப்படுத்தப்படுகிறது. அதே போல தேவனும் தம்முடைய குமாரன் மூலமாக வெளிப்படுத்துவதனாலே அவருக்கு வார்த்தை என்கிற பெயர் பொருத்தமானதாக இருக்கிறது. இதே யோவான் தன்னுடைய காட்சி ஆகமத்தை வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதும் பொழுது 19ஆம் அதிகாரத்திலே அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்று அவர் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே வார்த்தை என்கிற அந்த பதத்தை கிறிஸ்துவுக்கு ஒரு பெயர் சொல்லாக யோவான் அப்போஸ்தலன் பயன்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, ஆதியிலே வார்த்தை இருந்தது என்று சொல்லி தொடங்கும் பொழுது, ஆதியிலே வார்த்தை என்ற அந்த சொல்லை அவர் பயன்படுத்தும் பொழுது, இந்த வார்த்தையானது கிரேக்க மொழியிலே கிரேக்க மக்களால் பொதுவாக அன்றைக்கு பயன்படுத்தப்பட்ட மொழி பொதுவாக கிரேக்க மொழியாக இருப்பதனாலே எல்லா மக்களும் இந்த சொல்லை அறிந்தவர்களாக இருந்தார்கள். லோகோஸ் என்ற வார்த்தை தான் அந்த வார்த்தை என்ற சொல்லுக்கான கிரேக்க சொல்லாக இருக்கிறது. அந்த லோகோஸ் என்ற வார்த்தை என்பது ஆதி காரணம் அல்லது தெய்வீக காரணரை குறிப்பிடுவதற்கான ஒரு சொல்லாக மக்கள் அறிந்திருந்தார்கள். தெய்வீக காரணம் அல்லது அது மாத்திரமல்ல, ஒரு செயலுக்கான காரணராக இந்த வார்த்தை என்பதை மக்கள் அறிந்திருந்தார்கள். அந்த பொருள் மக்களுக்கு அறியப்பட்டிருந்ததாக இருப்பதனாலே, கிறிஸ்து அப்படிப்பட்டவராக இருப்பதனாலே கிறிஸ்துவுக்கு அந்த பெயரை யோவான் அப்போஸ்தலன் பயன்படுத்துவதும் பொருத்தமாகவும் மக்கள் அறிந்து கொள்வதற்கு எளிதாகவும் கூட இருக்கிறது. ஆகவே வார்த்தை என்பது நமக்கு தெரியாத ஒரு சொல் போல் அல்ல. இதனுடைய முதல் வாசகர்களாகிய மூல வாசகர்களுக்கு இந்த வார்த்தை அறியப்பட்டதான ஒரு சொல்லாக இருக்கிறது. லோகோஸ் என்பது ஆதி காரணராயிருக்கிற அல்லது தெய்வீக காரணமான ஒரு நபரை அறியத்தக்கதான ஒரு சொல்லாக இருந்ததினாலே அந்த வார்த்தையை குறித்து எழுதும் போது ஆதியிலே அந்த வார்த்தை இருந்தது என்று குறிப்பிடுகிறார். அந்த வார்த்தை என்பது நாம் எல்லாரும் பொதுவாக ஏற்கனவே அறிந்திருக்கிற ஒன்றை திரும்ப குறிப்பிடும் பொழுதுதான் அந்த என்ற சுற்றுச்சொல்லை குறிப்பிடுவோம். அவ்விதமாகவே
ஆதியிலே அந்த வார்த்தை இருந்தது என்றுதான் மூலத்திலே அவர் எழுதுகிறார். ஆகவே ஆதியிலே வார்த்தை இருந்தது என்று சொல்லும் பொழுது எல்லாரும் அறிந்திருக்கக்கூடிய ஒரு நபரை தான் அவர் இங்கே அந்த கருத்தை தான் அவர் இங்கே பதிவிடுகிறார். அப்ப அந்த கருத்து யாரை குறித்து எழுதுகிறார் என்பதை தொடர்ந்து அவர் எழுதும் பொழுது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. முதல் 5 வசனங்களிலே கிறிஸ்துவின் தெய்வீகத்தை குறித்து அவர் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். தெய்வீக நபராகிய கிறிஸ்துவை குறித்து. அதிலே முதல் 2 வசனங்களிலே ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று குறிப்பிடுகிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது. இந்த ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று குறிப்பிடும் போது, அதாவது வார்த்தையானவர் தேவனாக இருக்கிறது மாத்திரமல்ல, அவர் தேவனிடத்தில் இருக்கிறது மாத்திரமல்ல, அவரே தேவனாக இருந்தார் என்றும் அவர் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ ஆதியிலே வார்த்தை இருந்தது என்று சொல்லும் பொழுது, இந்த வசனத்திலே ஆதியிலே என்று சொல்லும் பொழுது இந்த வசனத்திலே வார்த்தை என்பதுதான் எழுவாயாக, அதாவது சப்ஜெக்டாக இருக்கிறது, கருப்பொருளாக இருக்கிறது. அந்த வார்த்தையை குறித்துதான் அந்த வசனம் முழுவதும் திரும்ப திரும்ப பேசுகிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்போ இந்த 3 வாக்கியங்களிலும் சேர்த்து நாம் பார்க்கும் பொழுது வார்த்தையை குறித்ததான ஒரு கருத்தை அவர் சொல்ல வருகிறார் என்பது நாம் அறிகிறோம். வார்த்தை. அப்ப அந்த வார்த்தை என்பதை குறித்து அவர் சொல்லும் பொழுது அந்த வார்த்தை என்பதுதான் இந்த வசனத்திலே, அதாவது லோகோஸ் என்று சொல்லக்கூடியது காரியம், அந்த கருத்து தான் இங்கே கருப்பொருளாக இருக்கிறது. அப்படியானால் முதல் வார்த்தையிலே அவர் அந்த ஆதியிலே வார்த்தை இருந்தது என்று சொல்லுகிறார். 2வது வாக்கியத்திலே சொல்லும் பொழுது அந்த வார்த்தையை தேவனிடத்தில் இருந்தது என்று சொல்லுகிறார். தேவனிடத்தில் இருந்தது என்று சொல்லும் பொழுது இந்த தேவன் என்று சொல்லக்கூடிய அந்த சொல்லானது வார்த்தையிலிருந்து வேறுபட்ட ஒரு நபராக காண்பிக்கப்படுகிறார். வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அப்ப வார்த்தையும் தேவனும் வெவ்வேறு நபர்களாக இங்கே காண்பிக்கப்படுகிறார். இருவேறு நபர்களாக இங்கே காண்பிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே வரக்கூடிய இந்த 2வது வாக்கியத்திலே வரக்கூடிய தேவன் என்பது ஆப்ஜெக்டாக, அதாவது செய்யப்படு பொருளாக காண்பிக்கப்படுகிறார். ஒரு வாக்கியத்திலே நமக்கு தெரியும் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் என்று சொல்லுவார். அப்ப வார்த்தை என்பது சப்ஜெக்டாக, எழுவாயாக இருக்கிறது. அந்த எழுவாயை பற்றியதான ஒரு கருத்து நிறைவு பெற செல்வது 3வது வாக்கியமாக இருக்கிறது. 3வது வாக்கியத்திலே அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் பார்க்கிறேன். தேவனாய் இருந்தது என்று சொல்லுவது அந்த எழுவாயை பற்றிய ஒரு கருத்தை தெரிவிக்கக்கூடிய ஒரு வினை சொல்லாக அது இருக்கிறது. அதாவது அந்த வார்த்தை யாராக என்னவாக இருந்தது என்பதை இங்கே குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். இது இலக்கண முறைப்படி இது ஒரு நபரை குறிப்பிடாமல் அவருடைய பண்பை குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது. அதாவது வார்த்தை யாராக இருக்கிறார், வார்த்தை தேவனாக இருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். இந்த வார்த்தை தேவனாக இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது ஏற்கனவே அவரை குறித்து சொல்லப்பட்டது, அவர் தேவனிடத்தில் இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். தேவனிடத்தில் இருந்தார் என்று சொல்லும் பொழுது இந்த தேவன் என்ற பெயர் சொல்லானது ஆண்பால் ஒருமை செய்யப்படு பொருளுக்குரிய வேற்றுமை உருவோடு கூட அதற்குரிய சுட்டு சொல்லோடு அது வருகிறது. நான் சொல்லுவது இந்த வார்த்தைகள் உங்களுக்கு கொஞ்சம் கடினமாயிருந்தால் மறுபடியும் சொல்லுகிறேன். அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது என்று சொல்லுகிற வசனம், தேவனிடத்தில் என்று சொல்வதற்கான தேவன் என்ற சொல்லானது அது ஒரு பெயர் சொல்லாக இருந்தாலும் கூட இலக்கணத்தில் அதற்கு ஒரு சுட்டு சொல்லோடு கூட அது வருகிறது. அந்த சுட்டு சொல்லுக்குரிய அந்த இலக்கணம் அது செய்யப்படு பொருள் அல்லது அக்குசேட்டிவ் வெர்ப் என்று சொல்லுவார், அக்குசேட்டிவ் கேசஸ் என்று சொல்லுவார்கள். அந்த நிலைமையிலே தான் அந்த சொல்லானது இருக்கிறது. அப்போ அது அது அந்த ஆப்ஜெக்டை காண்பிக்கிறது. அந்த வார்த்தை
எங்கே இருந்தது, யாரிடத்தில் இருந்தார் என்பதை அது காட்டக்கூடியதாக இருக்கிறது. 3வது வாக்கியத்திலே அந்த வார்த்தை யாராக இருந்தார் என்கிறதை தெரிவிக்கக்கூடிய தெரிநிலை வினை சொல்லாக அது இருக்கிறது. இங்கு தேவன் என்பது எழுவாய் வேற்றுமை ஒருமை பெயர் சொல்லாக இருந்தாலும் கூட இங்கே சுட்டுச்சொல் இல்லாமல் இருக்கிறது. இந்த விஷயம் உங்களுக்கு இலக்கண ரீதியாக இருப்பதனாலே அதை விளக்குவதற்கு எனக்கு கூடாது என்று சொன்னால் எல்லாரும் அந்த முறையை அறிந்திருக்க முடியாது. ஆனால் ஒரு பொதுவான விஷயத்தை நான் சொல்லுகிறேன். ஒரு பெயர் சொல்லை சுட்டுச்சொல் இல்லாமல் ஒரு பெயர் சொல் வருமானால் அது எழுவாயாக இருக்கும் பட்சத்திலே அது ஒரு நபரை குறிப்பிடாமல் அந்த நபருடைய பண்பை குறிக்கும் என்பது இலக்கண விதியாக இருக்கிறது. ஆகவே இங்கே சொல்லப்பட்டிருப்பது லோகோஸ் என்ற வார்த்தையானது என்னவாக அல்லது யாராக இருக்கிறார் என்பதை காட்டக்கூடியதாக இருக்கிறது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கே கவனிக்க வேண்டிய அடுத்த வார்த்தை இருந்தது 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 என்ற வார்த்தையை திரும்ப திரும்ப பார்க்கிறோம். இங்க இருந்தது என்ற வார்த்தையானது அது ஒரு வினைச்சொல்லாக இருக்கிறது. இந்த வினைச்சொல்லானது வார்த்தை இருந்தது, அது தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனாய் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இங்க இருந்தது என்ற வார்த்தையானது என்ன இலக்கண அமைப்பில் இருக்கிறது என்று சொன்னால் இறந்த கால தொடர்ச்சியாக அது இருக்கிறது. இம்பர்ஃபெக்ட் டென்ஸ் என்று சொல்லுவார்கள். இறந்த கால தொடர்ச்சி. அதாவது வேறு விதத்தில் சொல்ல வேண்டுமானால் அது ஒரு தொடக்கமற்ற அவருடைய நித்திய தன்மையை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இறந்த கால தொடர்ச்சி. அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மனித மூளைக்கு ஒருபோதும் அதை புரிந்து கொள்ள முடியாது. இறந்த காலம் பாஸ்ட் டென்ஸ், அதனுடைய தொடர்ச்சி. அதனுடைய தொடர்ச்சி என்று சொல்லும் பொழுது அது எப்போது தொடங்கியது என்பதற்கான ஆரம்பத்தை காண முடியாது. அதாவது தொடக்கத்தை குறிப்பிட முடியாத, தொடக்கத்தை குறிப்பிட்டு சொல்ல முடியாத ஒரு கடந்த கால தொடர் சொல்லாக அது இருக்கிறது. ஆகவே இதெல்லாம் நமக்கு ஒரு அதுதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். இந்த யோவான் சுவிசேஷமானது இறையியல் சத்தியங்களை பொதிந்து இருக்கக்கூடிய ஒரு பொக்கிஷமாக இருக்கிறது. இந்த விஷயங்கள் எல்லாம் மற்ற சுவிசேஷ நூல்களில் பார்க்க முடியாது. அப்ப இங்கே வார்த்தை இருந்தது என்று சொல்லும் பொழுது அந்த வார்த்தை என்பது தொடக்கமில்லாத ஒரு நித்திய நிலைமையை கொண்டிருந்தது என்பதை அழகாக சொல்லுகிறார் யோவான் அப்போஸ்தலன். ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தைக்கு ஒரு தொடக்கமே இல்லை. தொடக்கமற்ற நிலைமையிலே அனாதி காலம் தொட்டு நித்திய தன்மையுடையவராக அவர் இருந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். வார்த்தை இருந்து கொண்டிருந்தது என்பதுதான் இதனுடைய பாடம். வார்த்தை இருந்தது என்பதல்ல, அதை சரியாய் எழுத்துப்பூர்வமாக சொல்லர்த்தமாக சொல்ல வேண்டுமானால் ஆதியிலே வார்த்தை இருந்து கொண்டிருந்தது. அந்த வார்த்தை எப்போது இருந்தது என்பதற்கான அடையாளம் காண முடியாது. அதனுடைய தொடக்கம் இல்லை. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது என்று சொல்லி பார்க்கும். தேவன் நித்தியமானவராக இருக்கிறார். அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது என்று சொல்லும்போது அனாதி காலம் தொட்டே அவர் தேவனிடத்தில் இருந்தவராக இருக்கிறார். அடுத்ததாக நாம் இந்த வசனத்திலே பார்க்கிற வார்த்தை ஆதி என்கிற சொல்லை பார்க்கிறோம். இந்த ஆதி என்கிற சொல்லானது அது எந்த காலத்தை உடைமையாய் கொண்டிருந்தது என்பதை அது காட்டுகிறது. அது வினை சொல்லோடு சேர்ந்து காலத்தையும் சேர்த்து காட்டக்கூடிய நிலைமையில் இருக்கிறது. இந்த ஆதி என்பது வேதத்தின் மற்ற வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளோடு நாம் சேர்த்து சிந்தித்து பார்த்தால் அது நமக்கு கொஞ்சம் புரியும். குறிப்பாக வேதாகமம் தொடங்கக்கூடிய முதல் வசனத்தை நான் பார்க்கிறோம். யோவான் சுவிசேஷம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1வது. ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அங்கே இந்த பிகினிங் என்று சொல்லி ஆங்கிலத்தில் தொடங்குகிறதை பார்க்கிறோம். இங்கேயும் கூட நாம் பார்க்கிறோம், ஆதியிலே வார்த்தை இருந்தது என்று சொல்லும் பொழுது இந்த பிகினிங் வாஸ் த வேர்ட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ரெண்டுமே இந்த பிகினிங் என்று சொன்னாலும் கூட ஆதியிலே என்பது ரெண்டும் ஒரே பொருள் உடையது அல்ல. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே சொல்லி இருக்கிற ஆதி என்பது துவக்கம் இல்லாத ஆதி அல்ல, தொடக்கம் இல்லாத ஆதி அல்ல, ஆரம்பம் இல்லாத ஒரு ஆதி அல்ல. அதுக்கு ஒரு ஆரம்பம் இருக்கிறது.
என்ன ஆரம்பம் என்று கேட்டால் அது நித்தியத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை அல்ல. ஏனெனில் அது சிருஷ்டிப்பை பற்றி பேசுகிறது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்று சொல்லும் பொழுது சிருஷ்டிப்பினுடைய ஆதியை குறித்து அது பேசுகிறது, அல்லது சிருஷ்டிப்பினுடைய தொடக்கத்தை குறித்து அது பேசுகிறது. தேவன் சிருஷ்டிப்பினுடைய ஆரம்பத்திலே வானமும் பூமியும் படைக்கப்பட்டது என்பதை அது குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். ஆகவே அது ஒரு சிருஷ்டிப்பின் ஆரம்பத்தை காட்டுகிறது என்பதை நாம் அறிய முடிகிறது. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் செய்து முடித்த இறந்த காலத்தை அது குறிப்பிடுகிறது. சிருஷ்டிப்பு என்பது நித்தியமானது அல்ல, அதுக்கு ஒரு ஆரம்பம் இருக்கிறது. அந்த ஆரம்பமே சிருஷ்டிப்பின் தொடக்கமாக இருக்கிறது. அதைத்தான் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது. அப்போ ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே சொல்லி இருக்கிற ஆதி என்பது யோவான் சுவிசேஷத்திலே சொல்லி இருக்கிற ஆதியிலே வார்த்தை இருந்தது என்ற அந்த ஆதியும் ஒன்றல்ல. அது சிருஷ்டிப்பின் தொடக்கமாக இருக்கிறது. ஆனால் இங்கே நாம் பார்ப்பது ஆதியிலே வார்த்தை இருந்தது என்று சொல்லும் பொழுது அதற்கு தொடக்கம் இல்லாத ஒரு நிலையை அது காண்பிக்கிறது. நான் சொல்லுகிற இந்த வித்தியாசம் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இதுல யாருக்காவது எதுவும் சந்தேகம் இருக்கிறதானால் இப்பொழுது நீங்கள் இடையில கேட்கலாம். இந்த இடத்துல நான் நிறுத்துகிறேன். யாருக்கும் சந்தேகம் இருக்கா? இது இப்ப சொன்னதுல ஏதாவது கேள்விகள் இருக்கா? சந்தேகம் இல்ல பிரதர், நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க. இந்த 1வது வசனத்துல பிரதர் சொல்லுங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று சொல்லி 3 காரியங்களை குறித்து சொல்றாரு. முதலாவது ஆதியிலே வார்த்தை இருந்தது அப்படின்னு சொல்லுது ப்ரீ எக்ஸிஸ்டன்ஸை குறிக்கிறது, ஆண்டவருடைய ப்ரீ எக்ஸிஸ்டன்ஸ். இல்ல, உங்களுக்கு இதுல கேள்விகள் இருக்குமானால் நீங்க தயவு செய்து கேளுங்க. நீங்க சொல்ற அந்த விஷயத்தை நான் சொல்லிட்டேன். ப்ரீ எக்ஸிஸ்டன்ஸ் தான் சொல்லுதுங்கிறதுக்கு தான் அந்த வாஸ்ங்கிற வார்த்தை அது இம்பர்ஃபெக்ட் டென்ஸ்ல சொல்லி இருக்குதுன்னு சொல்லி நான் குறிப்பிட்டேன். அதாவது இறந்த கால தொடர்ச்சியை குறிப்பிடுகிறது. அதுல தொடர்ந்து பாத்தீங்கன்னா கிரேக்க இலக்கணத்தின்படி அது இம்பர்ஃபெக்ட் டென்ஸ்ல சொல்லி இருக்கிறது. அது ப்ரீ எக்ஸிஸ்டன்ஸ். அதாவது இந்த முதல் 2 வசனங்கள்ல 3வது வசனம் வரைக்கும் சிருஷ்டிப்பை குறித்து நம்ம எதுவுமே பார்க்கல. 3வது வசனத்துலதான் சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப முதல் 2 வசனங்கள் வரைக்கும் சிருஷ்டிப்பை பற்றி நம்ம எதுவுமே படிக்கல. அப்ப என்ன அர்த்தம்? சிருஷ்டிப்புக்கு முந்திய நிலைமையை குறித்து தான் இங்கே பேசப்படுகிறது. முதல் 2 வசனங்களும் சிருஷ்டிப்புக்கு முந்தி இருந்த வார்த்தையானவருடைய நித்திய தன்மையை பற்றி யோவான் ஆரம்பிக்கிறார். அந்த இதை முடிச்சுட்டுமா? அதாவது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்த போது கோ எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் தி வேர்ல்ட் வித் காட் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். 3வது செல்ஃப் எக்ஸிஸ்டன்ஸ். அது முடிக்கல. அது 2வது வசனத்துக்கு வரும்போது தான் அதை சொல்ல முடியும். அது நான் இன்னும் வரல. இப்ப ஆதியாகமம் 1க்கும் இந்த இதுல வர்ற ஆதிக்கும் உள்ள வேறுபாடு அவர் சொல்றாரு. அது புரிஞ்சிருச்சு. இதுல பைபிள் இஸ் நாட் ட்ரைங் டு ப்ரூவ் தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் காட். அவருக்கு ஏன்னா அதுல 1வது வார்த்தையில ஆதியிலே வார்த்தை இருந்தது அப்படிங்கும் போது ப்ரீ எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அந்த மாதிரி அதுல 2வது வசனத்துல கோ எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் காட், 3வது பாயிண்ட் சொல்லும் போது செல்ஃப் எக்ஸிஸ்டன்ட் காட் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். இல்ல எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் காட் அது ஒரு முழுமைத்தன்மை பெறுவதா காணப்படுது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. சரி, தொடர்ந்து பார்க்கலாம். சொல்லுங்க. அதாவது முதலாவதாக 3வதாக சொல்லி இருக்கிறது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது என்று சொல்லும்போது அங்கே வாஸ் காட் என்று சொல்வது, அதாவது தேவனுடைய அந்த வார்த்தையினுடைய கேரக்டரை, அதாவது குணாதிசயத்தை, குணப்பண்பை சொல்லக்கூடிய வார்த்தை. அதுக்கு இலக்கண ரீதியாக பார்த்தீங்கன்னு சொன்னாக்க அந்த இடத்துல ஒரு நபரை குறிப்பிடும் போது அந்த இடத்துல அது எழுவாய் வேற்றுமையில, அதாவது நாமினேட்டிவ் கேசஸ்ல இருக்கும். ஆனால் அதுக்கு
சுட்டுச்சொல் இருக்காது. அப்படி நாமினேட்டிவ் கேசஸ்ல இருந்து சுட்டுச்சொல் இல்லாமல் ஒரு நவுன் வருமானால் அது அந்த நபரை குறிப்பிடாது, அந்த நபருடைய பண்பை குறிப்பிடும். இது வில்லியம் மெக்டொனால்ட் அவர்களும் இன்னும் மற்றும் சிலரும் எழுதியிருக்கக்கூடிய கிரேக்க இலக்கணத்துக்கான விதியிலே நீங்கள் பார்க்க முடியும். நான் சொல்லுகிற இந்த விஷயம் புல்லிங்கர் பைபிளிலும் அவர் இதை குறிப்பிடுகிறார். இலக்கண விஷயமாக அவர் அதை குறிப்பிட்டிருக்கிறது தான் நான் இங்கே சொல்லுகிறேன். நான் ஒன்னும் அந்த இலக்கணம் படிச்சதில்லை, அங்க குறிப்பிட்டிருக்கிறது நான் அப்படியே உங்களுக்கு சொல்றேன். அப்ப இங்க நான் பார்க்கிறோம், அந்த எழுவாய் ஆனது என்னங்கிறது நம்ம சப்ஜெக்ட முதல் பிடிக்கணும். அந்த முதல் வசனத்துல சப்ஜெக்ட் என்னன்னு சொன்னா வார்த்தை. அந்த வார்த்தை யார் என்பதை 14வது வசனத்துல பார்க்கிறோம், மாம்சத்தில் வந்த கிறிஸ்து. இன்னும் தெளிவாக சொல்லுவது 18வது வசனம், தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, அவருடைய மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை நமக்கு வெளிப்படுத்தினார். அப்ப தேவனை வெளிப்படுத்தும்படியாக மாம்சத்தில் வந்த வார்த்தையானவர் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த ஆதி என்று சொல்லும் போது அந்த ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே சொல்லப்பட்டுள்ள ஆதி என்பதிலிருந்து வேறுபட்டது. ஏனென்று சொன்னால் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஆதி என்பது சிருஷ்டிப்பின் தொடக்கமாக இருக்கிறது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்கிற அந்த வினைச்சொல் முடியும் பொழுது அங்கே தேவன் அந்த சிருஷ்டிப்பினுடைய தொடக்கத்தை அது காட்டுகிறது. ஆனால் இங்கே நாம் பார்க்கிறோம், ஆதியிலே வார்த்தை இருந்தது. அப்ப ஆதியிலே வார்த்தை இருந்தது என்று சொல்லும் பொழுது அந்த வார்த்தை எப்போது இருந்தது என்பதை சொல்லும் பொழுது அதற்குரிய தொடக்கத்தை சொல்ல முடியாத நிலைமையிலே இறந்த கால தொடர் வினைச்சொல்லாக அது இருக்கிறது. அப்ப இறந்த கால தொடர் வினைச்சொல் என்று சொல்லும் பொழுது வார்த்தை இருந்து கொண்டிருந்தது, அதற்கு ஒரு ஆரம்பமே இல்லை. அதைத்தான் ஆங்கிலத்தில் ஐயா சொன்னார்கள், ப்ரீ எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் காட். அதாவது அவர் சிருஷ்டிப்புக்கு முந்தி ப்ரீ எக்ஸிஸ்டன்ஸ் சொன்னா எதுல ப்ரீ எக்ஸிஸ்டன்ட், அதாவது எதற்கு முன்னிருந்து இருந்தார் என்று கேட்டால் சிருஷ்டிப்புக்கு முன்னிருந்து அவர் இருக்கிறார். ஏன்னா 3வது வசனத்திலே தான் நம்ம பார்க்கிறோம், சிருஷ்டிப்பை குறித்தே 3வது வசனத்தில் தான் நம்ம பார்க்கிறோம். அப்ப சிருஷ்டிப்பை பற்றி பேசுவதற்கு முன்னதாகவே இருந்து கொண்டிருந்த வார்த்தையானவரை குறித்து தான் அவர் எழுதுகிறார். எட்டர்னல் காட் சொல்றேன். அதான் ஆமா. அப்போ அந்த எட்டர்னல் காட், அந்த எட்டர்னல் லோகோஸ் என்று சொல்லக்கூடியவர் எங்க இருந்தார் என்று சொன்னால் அவர் தேவனிடத்தில் இருந்தார் என்று சொல்லி பார்ப்போம். தேவனிடத்தில் இருந்தார் என்று சொல்லும் பொழுது வார்த்தையானவரிலிருந்து தேவன் என்பவர் வேறுபடுத்தி காண்பிக்கப்படுகிறார். அப்போ வேறுபடுத்தி காண்பிக்கக்கூடியதிலிருந்து ஒன்றுக்கு மேற்பட்ட 2ஆம் நபரையும் குறிப்பிட்டு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அப்ப தேவன் இடத்தில் இருந்தது என்று சொல்லும்போது இது பிதாவாகிய தேவனை காட்டக்கூடியதாக இருக்கிறது. 2 வேறுபட்ட நபர்களை காண்பிக்கிறது. வார்த்தை தேவனாய் இருந்தது என்று சொல்லும் பொழுது 3ஆவதாக அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது மட்டுமல்ல தேவனாயும் இருந்தார் என்பதை சொல்லி, அது சில மொழிபெயர்ப்புகளிலே சொல்லும் பொழுது சில தெளிவாக புரியும்படியாக அதை சொல்லுகிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயும் இருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. விளங்கிக் கொள்வதற்காக அப்படி மொழிபெயர்த்திருக்கிறார். 2வது வசனத்திலே அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப ஆதியிலே தேவனோடு இருந்தார் என்று சொல்லும்போது முதல் வசனத்திலே சொன்னதையே திரும்ப சொல்லுவது போல நமக்கு ஒரு மேலெழுந்த வாரியாக பார்த்தால் ஒரு வகையில திரும்ப சொல்லுவது போல தோன்றும். அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். ஏன்னா அவர் ஆதியிலே வார்த்தை இருந்தால் அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தார் என்று சொன்னால் அதே கருத்தை திரும்ப சொல்லுவது போல தோன்றும். ஆனால் உண்மை அது அல்ல. சொன்னதையே திரும்ப யோவான் சொல்லாமல் வேறொரு கருத்தை இங்கே முக்கியமாக பதிய வைக்கிறார். என்ன தெரியுமா? அந்த வார்த்தையானவர் எப்போது இருந்திருந்தார் என்று கேட்டால் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அவர் ஆதி முதலாய் தேவனோடு இருந்தார். இன்னொரு மொழிபெயர்ப்பிலே சொல்லி இருக்கிறது அவர் ஆதியிலிருந்து தேவனோடு இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் கூட இந்த இடத்துல இந்த ஆதி என்கிற சொல்ல இன்னொரு வசனத்திலிருந்தும் கூட நான் சொல்ல வேண்டும். அது என்ன என்று சொன்னால் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். போதும்.
இந்த இடத்துல இங்கேயும் கூட ஆதி முதல் இருந்ததும் என்ற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். இங்கே சொல்லி இருக்கிற ஆதி என்பதற்கும் இங்கே யோவான் சுவிசேஷத்திலே சொல்லுகிற ஆதியிலே வார்த்தை இருந்தது என்று சொல்வதற்கும் சற்று வித்தியாசமான வார்த்தைகளை யோவான் அப்போஸ்தலன் பயன்படுத்துகிறார். ஆதி முதல் இருந்தது என்று சொல்லும் பொழுது கருத்து ஒன்றுதான். ஆதியிலே வார்த்தை இருந்தது என்று சொல்வதும் ஆதி முதல் இருந்ததும் என்று சொல்வதும் கருத்து ஒன்றுதான். ஆனால் அங்கே இந்த பிகினிங் என்று ஆங்கிலத்தில் தொடங்குகிறது, இங்கே ஃப்ரம் த பிகினிங் என்று நீங்கள் ஆங்கிலத்தில் படிக்க முடியும். அப்ப ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்று சொன்னால், கிரேக்க மொழியிலே எழுதும் பொழுது அங்கே அவர் சொல்லுகிறதிலே ரெண்டு வித்தியாசமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். அதாவது இதை விளங்க செய்வதற்கு நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு கட்டம் நீங்கள் மனதிலே நினைத்துக் கொள்ளுங்கள். ஒரு கட்டம் அல்லது ஒரு வீடு, ஒரு வீட்டுக்குள் இருந்து ஒன்று வெளிப்படுவது. ஒரு வீட்டுக்குள் இருந்து ஒருவர் வெளியே வருகிறார். ஒருவர் அந்த வீட்டின் அருகில் இருந்து, அதாவது அந்த கட்டத்துக்கு வெளியில, அந்த வீட்டுக்கு வெளியில இருந்து, வீட்டுக்கு வெளிப்பகுதியில் இருந்து ஒருத்தர் வருகிறார். இந்த ரெண்டையும் குறிப்பிடுவதற்கு எப்படி நம்ம சொல்றோமோ அந்த வார்த்தை ஒன்று போலதான் இருக்கும். வீட்டிலிருந்து வந்தார் அப்படின்னு சொல்லுவோம். வீட்டிலிருந்து வந்தார் என்று சொல்லும் பொழுது எங்கிருந்து வர்றீங்கன்னு கேட்டா, நான் வீட்டிலிருந்து வருகிறேன் என்று சொல்லும் பொழுது ஒருவர் வீட்டுக்குள்ளிருந்து வெளியே வருவதையும் குறிக்கும். அவர் அந்த வீட்டுக்கு வெளியில இருந்து, அந்த வீட்டின் அருகில் இருந்து வந்ததையும் குறிக்கும். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஆனால் இந்த இடத்துல அவர் இருந்த நிலைமையை குறிப்பிடும்போது இருந்தது என்ற வார்த்தை யோவான் 1:1 யோவான் 1:1 அதாவது சுவிசேஷத்திலும் நிருபத்திலும் இருந்தது என்ற வார்த்தையை இம்பர்ஃபெக்ட் டென்ஸ்ல தான் எழுதுகிறார். தொடக்கமற்ற அவருடைய நித்திய தன்மையை தான் குறிப்பிடுகிறார். ஆனால் அங்கே ஒரு வித்தியாசம் இருக்கு. நீங்க ஒருவேளை நீங்க ஆதியிலே வார்த்தை இருந்தது என்பதையும் ஆதி முதல் இருந்ததும் என்று தமிழ்ல படிக்கும்போது வித்தியாசம் ஒருவேளை தமிழ் வாசகர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆதி முதல், ஆதியிலிருந்து, ஆதியிலே வார்த்தை இருந்தது. இந்த ரெண்டு வார்த்தையும் ஒன்று போல தோன்றலாம். ஆனால் ஆங்கிலத்திலே மிக வித்தியாசமான நிலைமையில நமக்கு புரியும்படி இருக்கிறது. இந்த பிகினிங் என்பதற்கும் ஃப்ரம் த பிகினிங் என்பதற்கும் வித்தியாசம் இருக்கு. ஆதியில் இருந்து, ஆதி முதலாக இருந்தவர். அப்ப இந்த வித்தியாசத்தையும் கூட நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் என்று சொல்லும் பொழுது அவர் எப்போது இருந்தார் என்பதை இங்கே சொல்லும் பொழுது தேவன் ஆதியிலே ஆதியாய் இருந்த தேவனோடு, தேவன் இருந்த காலம் தொடங்கி அவர் இருந்தார். ஆகவே தேவனிடத்தில் இருந்த வார்த்தையானவர் தேவனுக்கு சமமானவராக இருந்தார் என்பதையும் இங்கே நாம் பார்க்க முடியும். அவர் தேவனோடு இருந்தவர் மாத்திரமல்ல, அவர் ஆதி முதலாய் தேவனோடு இருந்தவராக இருக்கிறார். யோவான் சுவிசேஷத்தில் 17ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உலக தோற்றத்துக்கு முன்னே நீர் என்னில் அன்பாய் இருந்தபடியே என்று குறிப்பிடுகிறார். உலக தோற்றத்துக்கு முன்னே என்று சொல்லுகிறார். 5ஆவது வசனத்தில் சொல்லும் பொழுது, பிதாவே, உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்தில் மகிமைப்படுத்தும் என்று சொல்கிறார். உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமை. ஆகவே கிறிஸ்து தேவனோடு இருந்தார் என்று சொல்லும் பொழுது உலகம் உண்டாகிறதற்கு முன்னே அவர் ஆதியாய் இருந்த தேவனோடு அவர் இருந்தவராக இருக்கிறார். 3ஆவது வசனத்திலே வரும் பொழுது சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். தேவன் தம்முடைய வார்த்தையின் மூலமாக சகலத்தையும் உண்டாக்கினார். வார்த்தையின் மூலமாக உண்டாக்கினார் என்று சொல்லும் பொழுது தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்து மூலமாக, கிறிஸ்துவானவரை கொண்டு அவர் எல்லாவற்றையும் உண்டாக்கினார் என்பதை நாம் அறிகிறோம். நான் கொலோசியர் எழுதின நிருபம் படிக்கும் பொழுதும் கூட 16ஆவது வசனம், 1ஆம் அதிகாரம் 16ஆவது வசனத்தில் அதுதான் படித்தோம். அவருக்குள், அவர் மூலமாய், அவருக்கென்று சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. அப்ப அவருக்குள் சிருஷ்டிக்கப்பட்டது என்பது மாத்திரமல்ல, அவரை கொண்டு அல்லது அவர் மூலமாய் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. தேவன் சிருஷ்டித்தது மட்டுமல்ல, தம்முடைய குமாரனை கொண்டு அவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். குமாரன் மூலமாக எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை என்று சொல்லி பார்க்கும். அப்ப உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகள் எல்லாவற்றுக்கும் அவர் முந்தினவராக இருக்கிறார்.
அது மாத்திரமல்ல, எதொன்றும் தானாக உண்டாகிவிடவில்லை. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க. இந்த நாட்களிலே அறிவியல் என்ற ஒரு 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 பாடத்திலே அல்லது விஞ்ஞானத்திலே இந்த இந்த பூ உலகத்தின் தோற்றத்தை குறித்து, இந்த பிரபஞ்சத்தின் தோற்றத்தை குறித்து சொல்லும் பொழுது, இந்த பிரபஞ்சம் எப்படி உண்டானது அல்லது பிரபஞ்சத்தில் உள்ளவைகள் எப்படி உண்டானது என்று சொல்லும் பொழுது, அது ஒரு பெருவெடிப்பு மூலமாக உருவானது. பிக் பேங் என்று சொல்லக்கூடிய பெருவெடிப்பின் மூலமாக ஒன்று உருவானது. ஏதோ ஒரு பொருள் இருந்தது, அது வெடித்து சிதறியது, அதன் மூலமாக ஒவ்வொன்றும் உருவானது என்று சொல்லுகிறார். ஆனால் ஏதொன்றும் நித்தியமானதாக இருக்கவில்லை. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை என்று சொல்லி பார்க்கும். இதற்கு இன்னொரு வசனத்தையும் கூட நாம் பார்க்கும் பொழுது, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இன்னும் கூட ஆணித்தரமாக நாம் பார்த்துக் கொள்ள முடியும். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 3வது வசனம். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவர்களால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். காணப்படுகிறவைகள் எதுவுமே தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை. ஒன்றிலிருந்து ஒன்று தோன்றியது அல்ல. பரிணாம கொள்கையை இங்கே நேரடியாக தகர்க்கக்கூடிய விதமாக இந்த வசனம் இருக்கிறதை நாம் பார்ப்போம். விசுவாசிகளாகிய நாம் நம்முடைய பிள்ளைகளோ பள்ளியிலே படிக்கும் பொழுதோ இது மாதிரியான அறிவியல் பாடங்களை கற்பிக்கிற பொழுது நாம் பிள்ளைகளுக்கு சொல்லித் தர வேண்டும். அது உண்மை அல்ல, வேதம்தான் உண்மை. தேவன்தான் சகலத்தையும் சிருஷ்டித்தார். உலகம் தானாக உண்டாகவில்லை. உலகத்தில் உள்ளது எதுவும் எதிலிருந்தும் வந்து விடவில்லை. ஒன்றும் இல்லாமையிலிருந்து தேவன் சகலத்தையும் சிருஷ்டித்தார். ஒன்றும் இல்லாமையிலிருந்து சகலத்தையும் சிருஷ்டித்தார் என்பதற்கான இறையியல் வார்த்தையாக எக்ஸ் நிகிலோ என்று சொல்வார்கள். அப்படின்னு சொன்னாக்க ஒன்றும் இல்லாமையிலிருந்து சகலமும் படைக்கப்பட்டது. அப்ப தேவன் ஒன்றை உருவாக்கும் போது, இப்ப நாம் ஒரு பொருளை உருவாக்குகிறோம் என்று சொன்னால் அதுக்கான ஒரு மூலப்பொருள் ஒன்று இருக்க வேண்டும். ஒரு பிளாஸ்டிக் சேர் உருவாக்குறோம்னு சொன்னாக்க அதுக்கான மூலப்பொருளாகிய பிளாஸ்டிக் தேவையாக இருக்கிறது. அந்த பிளாஸ்டிக் மண்ணிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு அதை உருக்கி அதன் பிறகு அதை ஒரு வடிவத்துக்கு கொண்டு வருகிறோம். ஒரு இரும்பினால் ஒரு பொருளை செய்கிறோம் என்று சொன்னால் மண்ணில் இருக்கக்கூடிய தாது பொருளாகிய இரும்பை தனியாக பிரித்தெடுத்து அதை நாம் நமக்கு வேண்டிய பிரகாரமாக உருவாக்கி கொள்கிறோம் ஆயுதமாக. அதே போலதான் எல்லா பொருட்களும். இப்படி ஒரு பொருளை உருவாக்குவதற்கு மனிதன் செய்வதற்கு பயன்படுத்துகிற அந்த சொல் ஆதியாகமம் 1:1 சொல்லப்படவில்லை. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்று சொல்லும் பொழுது அங்கே சொல்லி இருக்கிற வார்த்தை ஒன்றிலிருந்து ஒன்றை உருவாக்குவதற்கு சொல்லுகிற வார்த்தை வேறு, ஒன்றும் இல்லாமையிலிருந்து ஒன்றை உருவாக்குவதற்கு சொல்லுகிற வார்த்தை வேறு. அங்கே ஆதியாகமம் 1:1 சொல்லும் பொழுது ஒன்றும் இல்லாமையிலிருந்து தேவன் உண்டாக்கக்கூடிய ஒரு சொல், ஒரு காரியத்தை பற்றியதான ஒரு சொல்லுதான் அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கு. சிருஷ்டித்தார் என்ற சொல்லுகிறது. இதெல்லாம் வேதத்தை படிக்கும்போது நமக்கு ரொம்ப உண்டாக்கக்கூடிய காரியமாக இருக்கு. அதே சமயத்துல மனிதனும் கூட செய்து சிருஷ்டிக்கிறான், படைக்கிறான் என்றெல்லாம் ஏசாயாவுல வாசிக்கும். அவன் ஒரு மரத்தினாலே ஒரு சிலையை உருவாக்குகிறான், ஒரு சிற்பத்தை உருவாக்குகிறான், சிருஷ்டிக்கிறான், படைக்கிறான், தான் சிருஷ்டித்ததை விழுந்து பணிந்து கொள்கிறான் என்றெல்லாம் சொல்லும் பொழுது அங்கே சிருஷ்டித்தல் என்ற வார்த்தைக்கு மனிதன் படைக்கிற அந்த படைப்பை சொல்லும் பொழுது அதற்கு சொல்லி இருக்கிற வார்த்தை ஒன்றிலிருந்து ஒன்றை உருவாக்குவதற்கு சொல்லக்கூடிய வார்த்தை. அப்ப தேவன் ஒன்றை உருவாக்கும் பொழுது ஒன்றும் இல்லாமையிலிருந்து சகலத்தையும் உண்டாக்கினார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. பாருங்க, 2 தடவை அதை அழுத்தம் கொடுத்து சொல்லப்பட்டது. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. யார் மூலமாய்? கிறிஸ்து மூலமாக, வார்த்தையின் மூலமாக, வார்த்தையானவர் மூலமாக. அப்படியானால் வார்த்தையானவர் யாராக இருக்கிறார்? வார்த்தையானவர் சிருஷ்டி கர்த்தராக இருக்கிறார். சிருஷ்டிக்கு முந்தினவராக இருக்கிறார். அவர் சிருஷ்டி கர்த்தராக இருக்கிறார். அவர் ஒரு சிருஷ்டி அல்ல, அவர் ஒரு படைப்பு அல்ல. கிறிஸ்து ஒருபோதும் படைக்கப்பட்டவர் அல்ல. ஏனென்று சொன்னால் கிறிஸ்துவை படைக்கப்பட்டவராக காட்டக்கூடிய ஒரு தவறான போதனை வந்த காலத்தில்தான்
யோவான் அப்போஸ்தலன் இதை எழுதுகிறார். பவுலும் தன்னுடைய நிருபங்களை எழுதும் பொழுது இதன் காரணமாகவே இதை வலியுறுத்தி எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக நாம் பார்க்கிற 3வது வசனத்திலே அவருக்குள் ஜீவன் இருந்தது. இதுவும் அவருடைய தெய்வீகத்தை காட்டுகிறது. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. ஜீவனின் ஆதாரமாக, ஜீவனின் ஊற்றாக கிறிஸ்து இருக்கிறார். ஜீவ ஊற்று யார்? தெய்வம் தான் ஜீவனாக இருக்கிறார். தெய்வம் தான் சகலத்துக்கும் ஜீவன் அளிப்பவராக இருக்கிறார். பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவன் உள்ளவராய் இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார் என்று இதே யோவானிலே நாம் வாசிக்கிறோம். அப்ப குமாரனாகிய கிறிஸ்து அல்லது வார்த்தையானவர், அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. ஜீவன் இருந்தது மட்டுமல்ல, ஜீவனை பற்றிய சொல்லுகிற இந்த சுவிசேஷத்திலே தேவனுடைய குமாரனை குறித்து பேசுகிற இடத்தில் எல்லாம் ஜீவன், ஒளி என்கிற வார்த்தைகளை அதிகமாக இணைத்து யோவான் எழுதுகிறார். தேவனுடைய குமாரனே ஜீவனுக்கு காரணராக இருக்கிறார். வாழ்வுக்கு ஆதாரமாக இருப்பவர், வாழ்வளிப்பவர். நம்முடைய மறுபிறப்பு, ரட்சிப்பு எல்லாவற்றுக்கும் கிறிஸ்துவே காரணராக இருக்கிறார். குமாரனை உடையவன் ஜீவன் உடையவனாயிருக்கிறான், குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் என்று 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே வாசிக்கிறோம். ஆகவே குமாரனை உடையவன் ஜீவனை உடையவனாக இருக்கிறான். குமாரனிடத்தில் தான் ஜீவன் இருக்கிறது. இந்த ஜீவன் நித்திய ஜீவனாக இருக்கிறது. நித்திய ஜீவன் என்று சொன்னால் நீடு வாழும் வாழ்க்கை அல்ல, அல்லது முடிவில்லாத வாழும் வாழ்க்கை அல்ல, அல்லது அழிவில்லாத வாழும் வாழ்க்கை அல்ல. நான் மறுபடியும் இதை சொல்லுகிறேன். காரணம், அக்கினி கடலில் தள்ளப்படுகிறவர்களும் கூட நித்திய காலமாக உயிரோடு தான் இருப்பார்கள். ஆகவே நீடு வாழும் வாழ்க்கைக்கு பேர் நித்திய ஜீவன் என்று எண்ணிவிட வேண்டாம். அப்ப நித்திய ஜீவன் என்றால் என்ன அர்த்தம்? தேவனே ஜீவன் உள்ளவராக இருக்கிறார், தேவனே ஜீவன் உடையவராக இருக்கிறார். அவருக்கு மரணத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அந்த ஜீவனோடு கூட சேர்ந்திருக்கும் வாழ்க்கைக்கு பேர் தான் நித்திய ஜீவன். தேவனோடு சேர்ந்திருக்கும் வாழ்க்கைக்கு பேர் தான் ஜீவன். தேவனை விட்டு பிரிக்கப்படுவதற்கு பேர் தான் மரணம். செப்பரேஷன் ஃப்ரம் காட். மரணம் என்று சொன்னால் தேவனை விட்டு பிரிக்கப்படுதல். ஆரம்பத்திலே மனிதனுக்கு ஏதேனில் நிகழ்ந்தது அதுதான். ஆரம்பத்திலே மனிதர்கள் சிருஷ்டிக்கப்பட்ட பொழுது இந்த ஜீவனை கிறிஸ்துவில் இருந்து தான் பெற்றுக்கொண்டார்கள். கிறிஸ்துவே ஜீவனின் ஊற்றாக இருக்கிறார். ஆதாமும் ஏவாளும் படைக்கப்பட்ட பொழுது கிறிஸ்துவில் இருக்கக்கூடிய அந்த ஜீவனை பெற்றவர்களாக தான் இருந்தார்கள். ஆனால் பாவத்தினாலே அவர்கள் அந்த ஜீவனை இழந்து போனார்கள், அதாவது வாழ்வை இழந்து போனார்கள். அந்த வாழ்வு தேவனோடு இருக்கும் வாழ்வாக இருக்கிறது. தேவனோடு சேர்ந்து வாழும் வாழ்க்கை. தேவனோடு சேர்ந்து வாழும் வாழ்க்கையை இழந்து போன மனிதன் திரும்பவும் பெற்றுக்கொள்வதற்கான ஜீவன் கிறிஸ்துவாகவே இருக்கிறார். மீண்டும் அந்த வாழ்வை தரக்கூடியவர் கிறிஸ்துவாக இருக்கிறார். தேவனோடு சேர்ந்து வாழும் வாழ்க்கை என்று சொல்லும்போது மனிதன் தேவனோடு இணைக்கப்படுவதற்கு கிறிஸ்துவே காரணராக இருக்கிறார். கிறிஸ்துவை நிராகரிப்பவர்கள் ஜீவனை காண முடியாது, வாழ்வை அடைய முடியாது, தேவனோடு சேர்ந்திருக்க முடியாது. அப்ப தேவனை விட்டு பிரிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலைதான் நித்திய மரணம் அல்லது 2ஆம் மரணம், நித்திய அழிவாகிய தண்டனை என்று சொல்லி தெசலோனிக்கேயர் 2ஆம் நிருபத்துல வாசிக்கிறோம். ஆகவே நித்திய அழிவு என்று சொல்லும் பொழுது நிரந்தரமாக இல்லாமல் போகக்கூடிய அழிவு என்று சொல்லி ஒரு கூட்டத்தார் விளக்குகிறார்கள். அதாவது அனிகிலேஷனிசம் என்று சொல்லுவார்கள். இல்லாமல் போவது, இல்பொருள் ஆகிவிடுவது. நரகத்திலே போடப்பட்டால் இல்பொருள் ஆகி விடுவோம், அழிந்து போய் விடுவோம், சாம்பலாயிருவோம். கிடையவே கிடையாது. மனிதன் நித்தியமாக அவன் நரகத்திலும் கிடப்பான். நித்தியமாக நித்திய காலத்துக்கு வேதனை அனுபவிக்கிறவனாக இருப்பான். நித்திய அழிவாகிய தண்டனையை அடைவார்கள். அதற்கு இன்னொரு உதாரணத்தை நான் சொல்லுகிறேன். கள்ள தீர்க்கதரிசியும் அந்தி கிறிஸ்துவும் பிடிக்கப்பட்டு அக்கினி கடலில் தள்ளப்பட்ட பிறகு 1000 வருட அரசாட்சி நடைபெறும். அந்த 1000 வருட அரசாட்சிக்கு பிறகுதான் அவன் பாதாளத்திலிருந்து கட்டவிழ்க்கப்படுவான், சாத்தான். அப்படி சாத்தான் கட்டவிழ்க்கப்படும் பொழுது மறுபடியும் உலகத்தை மோசம் போக்கும்படியாக ஜனங்களை கூட்டி சேர்ப்பான். அப்பொழுது பிசாசு அக்கினியும் கந்தமும் எரிகிற கடலில் அவன் தள்ளப்படுவான் என்று சொல்லும் பொழுது கள்ள தீர்க்கதரிசியும் அந்தி கிறிஸ்துவும் இருக்கிற இடமாகிய அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான் என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அந்த 20ஆம் அதிகாரத்தை நீங்கள் கவனமாக வாசித்தீர்களானால் 19ஆம் அதிகாரத்தின் கடைசியிலிருந்து 20ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனம் வரைக்கும் வாசிப்பீர்களானால் அந்தி கிறிஸ்துவும் கள்ள தீர்க்கதரிசியும் தள்ளப்பட்டு 1000 வருடங்கள் கழித்துதான் சாத்தான் அக்கினி கடலில் தள்ளப்படுகிறான் என்பதையும், அப்படி தள்ளப்படுகிற நேரத்தில் அவர்கள் அங்கே உயிரோடு இருக்கிறார்கள் என்பதையும் நாம் கண்டுகொள்ள முடியும். ஆகவே அக்கினி கடலில் தள்ளப்படுகிற எவரும் அழிந்து போகிற இல்பொருள் ஆகிவிடுவதில்லை. அனிகிலேஷன் நிசம் அல்ல, அனிகிலேஷன் கிடையாது. அதாவது இல்பொருள் ஆகி விடுவது கிடையாது.
ஆகவே நித்திய ஜீவன் என்று சொன்னால் தேவனோடு சேர்ந்திருக்கும் வாழ்க்கை. தேவனோடு நம்மை சேர்க்கும்படிக்கு தான் கிறிஸ்து வந்தார். யோவான் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல வாசிக்கிறோம், கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி பாடுபட்டார் என்று சொல்லி பார்ப்போம். ஆகவே கிறிஸ்துவின் மரணத்தினால்தான் நாம் தேவனிடத்தில் சேர்க்கப்பட்டோம். ஆகவே எபேசியர் 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே பவுல் சொல்லுகிறார், நாம் இருதரத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் சாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். ஆகவே கிறிஸ்து இல்லாமல் நாம் தேவனோடு சேர்ந்து வாழும் ஜீவனை அடைய முடியாது. ஆகவே அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். நேரம் கடந்து விட்டது, நான் இதோடு நிறுத்துகிறேன். 18வது வசனத்தை மாத்திரம் கொஞ்சம் விளக்கிட்டு முடிச்சிடலாம். சரி, ரைட். அப்ப அவருக்குள் ஜீவன் இருந்தது, ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது என்று சொல்வது மோட்ச வாழ்வை தரும் வெளிச்சமாக கிறிஸ்து இருக்கிறார். கிறிஸ்து மனிதனுக்கு மோட்ச வாழ்வுக்கான அல்லது பரலோக வாழ்வு தருவதற்கான ஆவிக்குரிய ஒளியாக அவர் இருக்கிறார். மனிதன் இந்த உலகத்தில் வாழக்கூடிய எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியாக கிறிஸ்து இருக்கிறார். 9வது வசனத்தில் வாசிக்கிறோம், எந்த மனுஷனுக்கும் வெளிச்சத்தை தருகிற மெய்யான ஒளி உலகத்திலே வந்து கொண்டிருந்தது என்று சொல்லி இன்னொரு மொழிபெயர்ப்பிலே சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்திலே எந்த மனுஷனுக்கும் வெளிச்சத்தை தருகிற மெய்யான ஒளி உலகத்தில் வந்து கொண்டிருந்தது. உலகம் அந்த இருளாக இருக்கிறதுனாலே அந்த இருள் நிறைந்த உலகம் வெளிச்சத்தை பற்றி கொள்ளவில்லை. அதாவது 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே வாசிக்கிறோம், 19வது வசனம் 3:19, ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருந்தபடியால் அவர்கள் ஒளியை பார்க்கலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாயிருக்கிறது. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். ஆகவே கிறிஸ்துவே பிரகாசிப்பிக்கிற ஒளியாக இருக்கிறார். ஜீவ வாழ்வை தரக்கூடியவராக இருக்கிறார். மனிதனுக்கு ஆவிக்குரிய வாழ்வை தருகிறது மாத்திரமல்ல, அதற்கான ஒளியாகவும் அவர் இருக்கிறார். அதாவது ஆவிக்குரிய சத்தியங்களை மனிதனுக்கு விளங்க செய்யக்கூடிய வெளிச்சமாகவும் வழிகாட்டியாகவும் இருக்கிறார். அவர் மூலமாக, அவருடைய வெளிச்சத்திலே தான் நாம் நித்திய வாழ்வினுடைய சகல காரியங்களையும் அறிந்து கொள்ள முடியும். நித்திய வாழ்வுக்கு தேவையான சகல விஷயங்களையும் நமக்கு புலப்படுத்துகிற வெளிச்சமாக அவர் இருக்கிறார். அந்த ஆவிக்குரிய வெளிச்சம் இல்லாத நிலைமையில்தான் மனிதனுடைய புத்தியிலே அந்தகாரத்திலே இருளடைந்த நிலைமையிலே மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். புத்தியில் இருக்கும் இந்த அந்தகாரத்தை நீக்கி பரலோகத்துக்கான வெளிச்சத்தின் வழியிலே நம்மை நடத்துகிறவராக அவர் இருக்கிறபடினாலே அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று சொல்லிப்பார். ஆகவே தேவகுமாரனாகிய கிறிஸ்து ஜீவனாகவும் ஒளியாகவும் இருக்கிறார். 17வது வசனத்திலே நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டானது என்று சொல்லி பார்க்கிறோம். நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாக கொடுக்கப்பட்டது. மோசே தேவனுடைய வீட்டின் பணிவிடைக்காரனாக இருந்து தேவனுடைய சட்டதிட்டங்களாகிய பிரமாணங்களை கொடுக்கக்கூடியவனாக இருந்தான். அந்த நியாயப்பிரமாணம் மனிதனுக்கு நியாயப்பிரமாணம் ஆக்கினையை உண்டாக்குகிறது, அது ரட்சிப்பை தரவில்லை. ஆனால் ரட்சிப்பை தருவதற்காக கிறிஸ்து மாம்சத்திலே வந்தார். கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராக வந்தார். கிருபை மாத்திரம் உடையவராக அல்ல, அல்லது சத்தியம் மாத்திரம் உடையவராக அல்ல, கிருபையும் சத்தியமும் உடையவராக வந்தார். ரெண்டையும் ஒரு போல நிறைவேற்றார். கிருபையும் சத்தியமும் ஒன்றையொன்று சந்திக்கக்கூடிய நிலைமையிலே சிலுவையிலே அவர் தன்னை பலியாக ஒப்புக் கொடுத்தார். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும் என்று நீதிமொழிகளிலே வாசிக்கிறோம். சங்கீதத்திலே வாசிக்கிறோம், கிருபையும் சத்தியமும் ஒன்றையொன்று சந்திக்கும், நீதியும் சமாதானமும் ஒன்றையொன்று முத்தமிடும். எங்கே? கிறிஸ்துவிலே, சிலுவையிலே அது நிறைவேறியது. அடுத்ததாக, தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனை நாம் ஒருபோதும் காண இயலாத நிலைமையில் இருக்கிறார். பிதாவாகிய தேவன் காணக்கூடாத நிலைமையில் இருக்கிறார். என்னை கண்டவன் உயிரோடு இருந்ததில்லை என்று சொல்லி மோசேக்கு கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் காண முடியாத தேவனை காண்பிக்கக்கூடியவராக கிறிஸ்து இருக்கிறார். இந்த ஒளியை குறித்து சொல்லுகிற ஒரு கடைசி காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். கதிரவன் தன் கதிரொளியால் உலகத்தில் உள்ள சகல வஸ்துக்களுக்கும் ஒளியை தருகிறது போல தேவகுமாரனாகிய வார்த்தையானவர் சகல மனிதருக்கும் தம் பிதாவின் ஞானமாகிய ஒளியை கொடுத்து நித்திய மோட்ச வழியை நமக்கு காட்டி சகலரும் அவ்வழியிலே நடக்கும்படியாக நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அல்லது அவரே காரணராக இருக்கிறார். அந்த நிலைமையிலே
தேவனை காணக்கூடாத தேவனை நமக்கு காண்பிக்கும்படியாக மனு வேஷம் பூண்டு வந்தவர் தான் கிறிஸ்துவாக இருக்கிறார். கடைசியாக இந்த கிறிஸ்துவை குறித்ததான ஒரு இறையியல் அறிக்கை அல்லது விசுவாச அறிக்கையை ஆங்கிலிக்கன் சர்ச்சில் இன்றைக்கும் பயன்படுத்துகிறார்கள். நம்முடைய சபைகளிலே இந்த மாதிரியான விசுவாச அறிக்கைகள் இல்லாதது ஒரு பெரிய குறைதான். அதனாலே அடிப்படையான விசுவாச சத்தியங்களை மக்கள் அறியாமல் இருக்கிறார்கள். நான் அதை வாசிக்கிறேன். தேவத்துவம் மற்றும் மனிதத்துவம் என்னும் இருவேறு முழுமையும் பூர்ணமான தன்மைகள் கொண்டவராக ஒரே நபரில் ஒருபோதும் பிரிக்க முடியாதபடி ஒன்றிணைக்கப்பட்டு இருக்கிறது கிறிஸ்துவிலே. அதனால் ஒரே கிறிஸ்து தேவனும் மனிதனுமாக இருக்கிறார். இது மிகவும் மதிப்புமிக்க அறிக்கையாக இருக்கிறது. நாம் எதை விசுவாசிக்கிறோம் என்பதை என ஜாக்கிரதையாய் அறிவிக்கும் போது எதை நாம் விசுவாசிப்பது இல்லை என்பதையும் தைரியமாக கூற வேண்டும். ஒரே சமயத்தில் நமது ஆண்டவர் தேவனாகவும் மனிதனாகவும் இருந்த போதும் அவருள் இருந்த தெய்வீகம் மற்றும் மனித தன்மைகள் ஒருபோதும் குழப்பம் அடையவில்லை என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஒரு தன்மை மற்றொன்றை இல்லாமல் போகவும் செய்யவில்லை. கிறிஸ்துவின் தெய்வீக தன்மை சில வேளைகளில் மறைக்கப்பட்டிருந்தாலும் அது ஒருபோதும் தள்ளி வைக்கப்படவில்லை. நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், கிறிஸ்து தம்மிலே தெய்வீகத்தோடு மனுஷீகத்தையும் ஏற்றுக்கொண்ட போது அவருடைய தெய்வீகத்துக்கு எந்த குறைபாடும் ஏற்படவில்லை. பரிபூர்ண தேவனாகவும் பூரண மனிதராகவும் அவர் இருந்தார். மாம்சத்திலே வந்த வார்த்தையானவர் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வந்த பொழுது அவர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராக அந்த வார்த்தையானவர் இருந்தார். மாம்சத்திலே வந்தார். தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்று சொல்லும் பொழுது நம்மை போல குழந்தை பருவம், பிள்ளை பருவம், முழு மனிதன் என்ற படிவளர்ச்சி முறைமையிலே தான் அவர் வளர்ந்தார். நம்மை போல பசி, தாகம், களைப்பு, துக்கம், துயரம், கவலை, வருத்தம், கோபம் எல்லாம் அவருக்கு இருந்தது. மனித தன்மைகளுக்குரிய அனைத்தும் அவருக்கு இருந்தது. அதே சமயத்திலே அதே போல அவர் முழுமையான தெய்வமாகவும் இருந்தார். அவர் மாம்ச சரீரத்தில் இருக்கிற அதே நேரத்திலே தெய்வத்துவத்தில் எந்த குறைபாடும் இல்லாமல் பூரண தெய்வத்துவத்தை உடையவராக ஒருபோதும் தெய்வத்துவத்தில் குறைவின்றி அவர் இருந்தார் என்பதை பார்ப்போம். இன்னமும் இப்பொழுதும் அவர் மாம்ச சரீரத்திலே தான் இருக்கிறார். இந்த பாவ சரீரத்திலே இருக்கிற நம்மை தம்முடைய மாம்ச சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார் என்பதற்கு அவருடைய நித்திய மனித தன்மை, இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த தன்மையே நம்மை விசுவாசத்தில் தைரியப்படுத்துகிறது. நாம் அழிவுக்குரிய சரீரத்தில் இருக்கிறோம் என்றாலும் ஒரு நாளிலே தம்முடைய மகிமையின் சரீரத்துக்கு ஒப்பாக நம்மை மறுரூபப்படுத்த அவர் திரும்ப வரப்போகிறார். இந்த சத்தியங்களின் மூலமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் நாம் வைக்கிற விசுவாசத்தில் தான் நித்திய வாழ்வை அடைய முடியும் என்பதும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாம் பார்க்கிறோம். குமாரனை விசுவாசியாதவன் ஜீவனை காண்பதில்லை. குமாரனை அறியாதவன் தேவனையும் அறிய முடியாது. கிறிஸ்துவை ஒருவர் அறிந்து விசுவாசிக்கிற விசுவாசம் என்பது தெய்வீக வெளிப்பாடாக இருக்கிறது. தேவன் மனிதனுக்கு தன்னை வெளிப்படுத்துவதற்காக தம்முடைய குமாரனை அனுப்பினார். அந்த கிறிஸ்துவை நிராகரிக்கிறவர்கள் ஜீவனை காண்பதில்லை. அவர்கள் தேவனை அடைய முடியாது, நித்திய வாழ்வை அடைய முடியாது. ஆகவே இந்த சத்தியங்களை கேட்கிற நாம் நம்மை நாமே கேட்டு பார்ப்போம். நாம் இந்த விசுவாசத்தை உடையவனாக கிறிஸ்துவை இந்த நிலைமையிலே அறிந்து விசுவாசித்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டவனாக இருக்கிறேனா? ஒருவேளை இதுவரைக்கும் நான் கிறிஸ்துவை தேவனாக அறியாமல் ஜீவன் அளிப்பவராக பிதாவினிடத்தில் சேர்க்கிற மத்தியஸ்தராக நான் அறியாமல் இருந்தால் இந்த நாளில் தானே நீங்கள் கிறிஸ்துவுக்கென்று உங்களை ஒப்புக்கொடுங்கள். கிறிஸ்துவை நீங்கள் அறிந்து விசுவாசியுங்கள். வேத சத்தியத்தை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும். அந்த ஜீவன் கிறிஸ்துவிலே இருக்கிறது. தேவன் தாமே உங்களுக்கு கிருபை அருள்வாராக. ஆமென். தேங்க்யூ பிரதர். இப்பொழுது நம்முடைய சகோதரர் சதீஷ் அவர்கள் ஜெபம் செய்து இந்த கூட்டத்தை நிறைவு செய்வார்கள். பிரதர் சதீஷ் from திருச்சி. அங்கிள், என்னுடைய வாய்ஸ் கேக்குதா? கேக்குது. ஓகே. பரிசுத்த பரலோக பிதாவே, உம்முடைய நாமம் மேன்மைப்படுவதாக. உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ஒரே பேரான குமாரன் கர்த்தரா இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய சிறப்பு தன்மையை நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தாவே, நீர் எங்களுக்கு யோவான் மூலமாக, பரிசுத்த யோவான் அன்றைக்கு இருந்த கள்ள உபதேசங்கள் மத்தியிலே கிறிஸ்துவனுடைய தெய்வீக தன்மையையும் மனுஷிக தன்மையையும் சரியாக புரிந்து கொள்ளும்படி இந்த சுவிசேஷத்தை எழுதி சத்தியத்தை நிலைநாட்டி இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுக்கு அதை படித்து புரிந்து கொள்ளும்படிக்கு கர்த்தாவே நீர் எங்களுக்கு கிருபை தந்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம்.
உம்முடைய ஒரே பேரான குமாரனை எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதே உம்முடைய சுத்தமாயிருக்கிறது. அவருக்குள்ளாக ஒரு பெரிய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும், அவருடைய தலைமையிலே எல்லாம் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்று உம்முடைய திட்டமும் தீர்மானமும் இருக்கிறது. ஸ்தோத்திரம். அந்த குமாரன் கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்து யார் என்பதை ஆண்டவர் இந்த உலகத்திற்கு காட்டும்படியாக எங்களுக்கு கொடுக்கிற இந்த அருமையான வேத பாடங்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த வேத பாடத்திலே நாங்கள் அறிந்திருக்கிறது போல எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் சாதாரணமான மனிதன் அல்ல, அவர் ஒரு போதகர் அல்ல, அவர் தீர்க்கதரிசியும் அல்ல. அதைவிட அவர் மேலானவராக தேவனாக இருக்கிறார். உம்முடைய ஒரே பேரான குமாரனாக இருக்கிறார். தேவத்துவத்தினுடைய பரிபூரணமெல்லாம் அவருக்குள் வாசமாயிருக்கிறது. உம்முடைய மகிமையிலே இருந்தவர், உமோடு கூட இருந்தவர் ஏற்ற நாளிலே இந்த உலகத்திலே மாம்ச சரீரத்திலே வந்தார். அவர் நித்தியமானவர் என்பதை நாங்கள் படித்தோம். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் எங்களுடைய வாழ்க்கையில ஒளியாக ரட்சிப்பாக வந்ததெல்லாம் படித்தோம். இந்த குமாரனுடைய மகிமை மேன்மேலும் நாங்கள் கண்டு இவரை விசுவாசிப்பதன் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையில எங்கள் ஆத்தும ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு நித்திய ராஜ்ய சந்தோஷங்களை அனுபவிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. மேன்மேலும் இந்த வேத பாடத்தை நீர் ஆசீர்வதியும். நீர்தாமே எல்லோருக்கும் புரிந்து கொள்ளக்கூடிய சக்தியை நீர் அதிகமாய் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அருமையாக விளக்கி கொடுத்த அருமையான சகோதரன் ஊழியக்காரருக்காக நன்றியோடுமை துதிக்கிறோம். மேன்மேலும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். இந்த வேத ஆராய்ச்சி கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின்